பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கான தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 சாமுவேல் chapter 1 verse 26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. என் சகோதரனாகி யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். அப்போ தாவீதுக்கு யோனத்தான் கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். யோனத்தானுக்கு தாவீது கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். சரியான யோனத்தானை தெரிந்து கொள்ளுங்கள். சரியான தாவீதை தெரிந்து கொள்ளுங்கள். சரியான யோனத்தானோடு கனெக்ட் பண்ணி டிராவல் பண்ணுங்க. சரியான தாவீதோடு கனெக்ட் பண்ணி டிராவல் பண்ணுங்க. தப்பான ஆளோட நீங்க கனெக்ட் ஆயிடாதீங்க. தப்பான ஆளோட கனெக்ட் ஆயிடாதீங்க. தப்பான ஆளோட நீங்க பேசிடாதீங்க. தப்பான ஆளோட டிராவல் பண்ணாதீங்க. அது பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், நீங்கள் போகிற காரியமா இருக்கலாம், வருகிற காரியமா இருக்கலாம். Don't connect with the wrong people. Find out the people who are connecting with you. Thankfully, you need to have the discerning spirit to find out about what kind of spirit are they. எப்பேற்பட்ட ஆவியை உடையவர்கள் என்பதை பகுத்தறிய வேண்டிய ஒரு கிருபை நமக்கு அவசியம். So my beloved, God is talking to you. இன்னைக்கு நிறைய பேர் உங்களோட பேசலாம். They will have a cup of tea with you. They will take you to the canteen. They will spare their personal time with you. But you must be very careful. இன்னைக்கு வரன் வருகிற காரியமா இருக்கலாம், வரன் பார்க்க போற காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவியை பகுத்தறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அடையாளத்தோடு உறுதிப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படி ஒரு நல்ல நட்பு தாவீது கிடைத்ததனால்தான் நிறைய விதங்களில் கர்த்தர் யோனத்தானை தூதனை வைத்து தாவீதை காப்பாற்றினார். யோனத்தானுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய அப்பா பண்றது தப்புன்னு தெரியும். He did not support his father. He supported to his beloved King David. தாவீதுக்கு தான் சப்போர்ட் பண்ணார். யாராவது பெத்த பிள்ளை பெத்த அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்களா? 1000 இருந்தாலும் அப்பாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் யோனத்தான். He was a man of integrity. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நேர்மையான மனுஷன். சரியது தவறுது சரியிலே ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறவன். He stand for right thing. He didn't stand for wrong things. சரியானதுக்கு நில்லுங்கள். உலக மனிதர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒருத்தரோட ஒட்டி இருக்கலாம். அவர் தவறானவரா இருக்கலாம். நீங்க போய் அதே போல ஒட்டி கொள்ளாதீர்கள். எது சரியோ யார் சரியோ அந்த இடத்துல பகுத்தறிந்து அறிந்து நிற்க கிருபை தருவாராக. இது ஏன் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. இதுவும் தீர்க்க தரிசனம் தான். வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். இன்னைக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்குதோ அந்த காரியம் ஜெயமாய் கர்த்தர் முடிப்பார். என் பிள்ளைக்கு ஒரு மங்களம் நடக்காதா என்று கேட்டவர்களுக்கு கர்த்தர் சரியான ஒரு நபரை கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்துக்கு நிற்க போகிறதை காண கிருபை தருவார். இன்னைக்கு ஒரு லேண்ட் பார்க்க போறேன் பிரதர், தெய்வ சித்தமா இருக்கணும். கர்த்தர் சித்தம் அடையாளத்தோடு உறுதிப்படுத்தி சுதந்திரிக்க பண்ணுவார். பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். கிட்னி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியூ பிராண்ட் கிட்னியை கர்த்தர் கொடுப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தினாலே. அடிக்கடி ஏற்படுகிற ஒற்றை தலைவலி கர்த்தர் அக்கினில போட்டு எரிக்கிறார். தேங்க்யூ லார்ட். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை தாக்குதியா? இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்ன ரொம்ப போராட்டம் பண்ணு சொல்ற அம்மா, இப்பொழுதே கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை தருகிறது. உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். எந்த கிளைமேட் வந்தாலும் போனாலும் உங்களை சேதப்படுத்தவே கூடாது. அந்த பேலனை கர்த்தர் வைக்கிறார். Take this prophetic word. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமையுள்ள கரம் உங்களை தொட்டு 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 ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.